என்னதான் ரூபா 15 நிமிஷம் டைம் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடணும். ஓகே அங்கிள். என்ன? சரி தாத்தா. ஹாய். நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன். எங்க? பிரார்த்தனாலே வந்திருந்தேல்ல. என்னை பத்தி தாத்தா சொன்னாரா? சொன்னார். உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? எதுக்கு? நான் ஒரு கிறிஸ்டியன். எங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நான் உங்களை கேட்டேன். எனக்கு எங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். அவர் தப்பான விஷயம் எதையுமே என்கரேஜ் பண்ண மாட்டாரு. ஹலோ, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பரிபூர்ண சம்மதமானு கேட்டேன். நீங்க நான்வெஜ் சாப்பிடுவேளா? நான் ஒரு பியூர் வெஜிடேரியன். ஆனா ஒரு வெஜிடேரியன் கிறிஸ்டியனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. தாத்தா மாதிரியே நீங்களும் ஒரு கிறிஸ்தவ பிராமணன்னு தெரிஞ்சதும். ஏன் ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச? தாத்தா சொல்லுவா, we worship the creator and not his creations. எனக்கும் சின்ன வயசுல இருந்தே இந்த மூட நம்பிக்கையெல்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்ல, கிறிஸ்டியன்ஸ் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா இருப்பா. மத்தவளுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பா. மத்தவளுக்காக பிரேயர் பண்ணுவா. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டா. ஆனா ஜீசஸ் நீ சொன்ன மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும்னு சொன்னார். ஜீசஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க தாத்தாவோட ரூம்ல சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு வாக்கியம் இருக்கும். முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளை விடவும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு. நான் அதை தினமும் சேவிச்சுப்பேன். நான் ஏன் கிறிஸ்டியனா மாறினேன்னு தெரியுமா உனக்கு? பைபிள் படிச்சிருக்கியா? Jesus is a living word and Bible is a written God. பொதுவா எல்லாரும் ஸ்மால் கிஃப்ட்னு தான் சொல்லுவா. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். இட்ஸ் a big gift. Thank you. அம்மா, ரூபாவோட ஜாதகத்தை பாத்தியா? ஏன் திரும்பவும் என்னடா பிரச்சனை? பையனோட அப்பாவை பார்த்து பேசிட்டேன்னு சொன்ன. ஜாதகத்தை திரும்ப ஒரு முறை செக் பண்ணிடலான்னு பாக்குறேன். சம்மதத்தையும் சொல்லிட்டு இப்ப எதுக்குடா தேவையில்லாம குழப்பிக்கிற? ஜாதகத்தை நீ பாத்தியா இல்லையா? அப்பா ரூம்ல இருக்கான்னு பாரு.